டாஸ்மாகில் மிகப்பெரிய மோசடி, ஊழல் அரசியல்வாதிகளை பாதுகாக்கிறதா உச்சநீதிமன்றம்? நீதிபதிகளை நோக்கி கேள்வி எழுப்பிய இடி வழக்கறிஞர். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் துறையில் ஏகப்பட்ட ஊழல் நடந்துள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதன் காரணமாகவே சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தது. ஆனால் இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்த நிலையில் இன்று அரசு துறையான டாஸ்மாகில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை போட்டுள்ளது. இது பொதுமக்கள் வட்டாரங்களில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், சாதாரண டாஸ்மாக் கடைகளில் கூட குவார்ட்டருக்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்குகிறார்கள். அப்படி இருக்கும்போது டாஸ்மாக் துறைக்குள் எப்படி ஊழல் நடக்காமல் இருக்கும்? அதுவும் திமுக ஆட்சியில் எப்படி ஊழல் நடக்காமல் இருக்கும்? இப்படியா உச்சநீதிமன்றம் கண்மூடித்தனமாக தீர்ப்பு சொல்வது என்று கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றத்தில் இந்த டாஸ்மாக் வழக்கு குறித்து நடந்த விவாதத்தின் போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிபல் கூறுகையில், 2014ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையிலான விற்பனையில் முறைகேடு நடந்திருப்பதாக தமிழக அரசே 41 வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது. ஆனால் அமலாக்கத்துறையோ டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அதிகாரிகளின் மொபைல்களை கைப்பற்றியுள்ளார்கள். மொபைலில் இருந்த அனைத்து தகவல்களையும் நகல் எடுத்துள்ளார்கள். இதனால் தனி மனித உரிமையை பாதிக்கப்பட்டுள்ளது என்று வாதம் செய்திருக்கிறார். அதை கேட்ட தலைமை நீதிபதி ஹவாய் கூறுகையில், டாஸ்மாக் துறையில் முறைகேடு நடந்துள்ளது என்றால் தனிநபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துங்கள். ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையும் விசாரிக்க முடியாது என்று சொல்லி அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை போட்டிருக்கிறார். இதற்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு கூறும்போது, டாஸ்மாக் துறையில் 1000 கோடி வரை ஊழல் நடந்திருப்பது ஆதாரப்பூர்வமாக அமலாக்கத்துறையால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் விசாரணை நடத்தினால் ஏராளமான ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வரும். இப்படி ஒரு மிகப்பெரிய ஊழலை, மோசடியை விசாரிக்க தடை போடுவது அரசியல்வாதிகளை பாதுகாக்கும் செயலாகும் என்று நீதிபதிகளை நோக்கி வாதம் செய்திருக்கிறார். அதற்கு அவர்களோ, டாஸ்மாக் துறையில் நடந்துள்ள ஊழல் குறித்து மாநில அரசுதான் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறதே, அப்படி இருக்கும்போது அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அந்த வகையில் தமிழக டாஸ்மாக் கடைகளில் ஆளுங்கட்சியான திமுக புள்ளிகள் தான் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் வழக்கு பதிவு செய்தாலும் அது ஒரு கண் துடைப்புக்காகத்தான் இருக்கும். யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். அதோடு அவர்களே இந்த ஊழலை செய்யும் போது எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள்? ஆனால் இந்த உண்மை தெரியாத உச்சநீதிமன்றமோ டாஸ்மாக் துறையில் நடக்கும் மோசடி மற்றும் அதை செய்து கொண்டிருக்கும் திமுக புள்ளிகளை காப்பாற்றும் வகையில் இன்று ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறது. இதன் மூலம் கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் நடைபெற்று வரும் அனைத்து ஊழல்களும் மூடி மறைக்கப்பட்டுவிடும். அந்த வகையில் ஊழல்வாதிகளுக்கும் மோசடி பேர்வழிகளுக்கும் உச்சநீதிமன்றமே உறுதுணையாக இருக்கிறது என்பதையே இன்றைய தினம் டாஸ்மாகில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்துவதற்கு அவர்கள் போட்டுள்ள இடைக்கால தடை உறுதிப்படுத்துகிறது. அதோடு டாஸ்மாகில் நடைபெற்ற 41 முறைகேடுகள் குறித்து தமிழக அரசு வழக்கு பதிவு செய்திருப்பதாக வழக்கறிஞர் கபில் சிபல் கூறுகிறார். அப்படியென்றால் அது எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள், என்னென்ன குற்றம் நடந்திருக்கிறது என்கிற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள்? தமிழக அரசு அதற்கு எதிராக எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது என்று நீதிபதி கேள்வி கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவரோ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்காமல் டாஸ்மாக் அதிகாரிகளின் மொபைல் தகவல்களை நகலெடுத்தது தனி உரிமை மீறல் என்கிறார். டாஸ்மாகில் நடந்த ஊழலை வெளியில் கொண்டு வர அமலாக்கத்துறை முயற்சி எடுத்தால் கூட்டாட்சி சிதைக்கப்படுவது என்கிறது. அந்த அளவுக்கு உச்சநீதிமன்றமே இதுபோன்ற ஊழல்வாதிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுள்ள நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களின் வாதம் வெளிப்படுத்துகிறது. இப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் ஊழலையும் மோசடி பேர்வழிகளையும் எப்படி ஒழிக்க முடியும்? உச்சநீதிமன்றமே அதுபோன்ற நபர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக இருக்கிறது என்பதையே இது வெளிப்படுத்துகிறது. இப்படி கண்மூடித்தனமாக தீர்ப்புகளை சொல்லும் போதுதான் இந்த நீதிபதிகள் மீது சந்தேகம் வருகிறது. கட்டுக்கட்டாக கரன்சி நோட்டுகளை வாங்கிவிட்டு இவர்கள் இதுபோன்ற மனசாட்சி இல்லாமல் தீர்ப்பு சொல்கிறார்களோ என்கிற சந்தேகத்தை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துகிறது. அடுத்த செய்தி, உச்சநீதிமன்றத்துக்கே தலை சுற்ற போகிறது. டாஸ்மாக் ஊழலில் 95% கைப்பற்றிவிட்டோம். விரைவில் மொத்த ஆதாரத்தையும் தாக்கல் செய்வோம். திமுகவை அதிரவிட்ட அமலாக்கத்துறை. தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் டாஸ்மாக் கலாச்சாரம் என்பது இந்த சமூகத்திற்கு ஒரு சீர்கேடான விஷயம். ஆனால் இன்றைய தினம் இப்படிப்பட்ட ஒரு போதை கலாச்சாரத்துக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருப்பது பெரும்பாலான தமிழக மக்களிடையே உச்சநீதிமன்றத்தின் மீதான நன்மதிப்பை குறைத்திருக்கிறது, நம்பிக்கையை இழக்க வைத்துள்ளது. இந்த நேரத்தில் அமலாக்கத்துறை வட்டாரமும் பரபரப்படைந்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை அடுத்து அமலாக்கத்துறையும் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளது. அதில் தமிழக டாஸ்மாகில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்துள்ளது. அதன் பின்னணியில் உள்ள ஒவ்வொரு நபர்களிடத்திலும் விசாரணை நடத்தும் போது கொத்து கொத்தாக ஊழல் குறித்த ஆதாரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 1000 கோடி என்பது சாதாரண விஷயம். இதைவிட பல ஆயிரம் கோடிகள் அங்கே ஊழல் நடந்துள்ளது.
அது குறித்து 95% ஆதாரங்களை நாங்கள் இப்போதை கைப்பற்றிவிட்டோம். அதனால் தற்போது உச்சநீதிமன்றம் டாஸ்மாகில் விசாரணை நடத்த இடைக்கால தடை போட்டிருந்தாலும் ஊழல் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தனி நபர்களிடத்தில் விசாரணை நடத்த எங்களுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை. அதனால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அல்லது சந்தேகத்திற்கிடமான நபர்களிடத்தில் நாங்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டுதான் இருப்போம். அதோடு டாஸ்மாக் விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் போட்டுள்ள தடையானது இடைக்கால தடைதான். அதனால் இதுவரை நாங்கள் கைப்பற்றியுள்ள ஆதாரங்களை அடுத்து விசாரணையின் போது உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இவ்வளவு ஊழல் நடைபெற்றுள்ளது, இது குறித்து விசாரணை நடத்த வேண்டுமா வேண்டாமா என்று நாங்கள் கேள்வி கேட்போம். ஆனால் கண்டிப்பாக இந்த ஊழல் ஆதாரங்களை பார்த்து உச்சநீதிமன்றத்துக்கே தலை சுற்றி போகும். அந்த அளவுக்கு இவர்கள் அரசு துறை என்று சொல்லும் இந்த டாஸ்மாகில் ஆட்சியாளர்களை ஊழல் செய்துள்ளார்கள். அப்போதுதான் இதன் பின்னணியை புரிந்து கொண்டு தற்போது போடப்பட்டுள்ள இடைக்கால தடையை உச்சநீதிமன்றமே தாமாக நீக்குவார்கள். அந்த அளவுக்கு டாஸ்மாகில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றதற்கான மொத்த ஆதாரமும் எங்களிடத்தில் சிக்கி இருக்கிறது. அதனால் தமிழக அரசுக்கு இது ஒரு தற்காலிக மகிழ்ச்சியாக தான் இருக்குமே தவிர நிரந்தரமானதாக இருக்காது. அவர்கள் டாஸ்மாகில் நடந்துள்ள மொத்த ஊழலையும் கண்டுபிடித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உச்சநீதிமன்றத்திற்கே ஓடுகிறார்கள். விசாரணை நடத்தினால் மொத்த சீக்கிரட்டையும் வெளியில் கொண்டு வந்து விடுவார்கள் என்றுதான் உச்சநீதிமன்றத்திலேயே மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார்கள். ஆனால் தற்போது விசாரணை வளையத்துக்குள் வந்திருக்கும் தனி நபர்களிடத்தில் அடுத்தடுத்து நாங்கள் மேலும் விசாரணை நடத்தி இதன் பின்னணியில் என்னென்ன நடந்திருக்கிறது, ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இதில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்பதை ஆதாரத்துடன் உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைக்கப் போகிறோம். அப்போது அவர்கள் போட்டுள்ள அத்தனை தடைகளும் காணாமல் போய்விடும் என்று அமலாக்கத்துறை வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் தமிழக அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் நடைபெற்றுள்ள இந்த டாஸ்மாக் விசாரணை குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தை நம்பாமல் உச்சநீதிமன்றத்திற்கு ஓடுகிறார்கள். அதோடு தமிழ்நாடு இல்லாமல் வேறு எந்த மாநிலத்திலாவது இந்த வழக்கை நடத்தலாம் என்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்களுக்கெல்லாம் இங்கு நடப்பது எதுவும் தெரியாது. அதனால் சட்ட ரீதியாக ஆளுங்கட்சிக்கு சாதகமான தீர்ப்பை சொல்வார்கள். இங்குள்ள நீதிமன்றம் விசாரித்தால் என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் கண்டிப்பாக டாஸ்மாகிற்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்ல மாட்டார்கள். அதனால்தான் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடந்த போதே வேறு ஏதாவது மாநிலத்தில் நடத்துமாறு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்றைய தினம் அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் சொல்லி இருந்தாலும் அதுவும் தற்காலிகமானதாகத்தான் என்பதை தற்போது அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள இந்த செய்தியிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் அடுத்தடுத்து திமுகவை சார்ந்த பல ஊழல் புள்ளிகள் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தானை மீண்டும் எச்சரித்த பிரதமர் மோடி இன்று ராஜஸ்தானில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மீண்டும் பேசியிருக்கிறார். அதோடு பாகிஸ்தானில் உள்ள 9 தீவிரவாத முகாம்களை வெறும் 22 நிமிடத்தில் நம்முடைய முப்படைகளும் அழித்து எறிந்தார்கள். இந்தியாவின் இந்த சக்கர வியூகத்தினால் பாகிஸ்தான் மண்டியிட்டுள்ளது. இனிமேல் இந்தியாவை சீண்டினாலே பாகிஸ்தானுக்கு பேரழிவு காத்திருக்கிறது. நம்முடைய முப்படைகளும் சரியான வியூகம் தீட்டி நடத்திய தாக்குதல் காரணமாக பாகிஸ்தான் சரண்டர் ஆனது என்று பேசியுள்ள பிரதமர் மோடி, என்னுடைய இரத்த நாளங்களில் ஓடுவது ரத்தம் அல்ல, கொதிக்கும் சிந்தூர். இந்தியாவில் மோடி என்ற ஒருவர் இருப்பதை பாகிஸ்தான் மறந்துவிட்டது போலும். இனிமேல் அந்த நாட்டுடன் எந்த ஒரு வகையிலும் பேச்சுவார்த்தை என்பதே கிடையாது. அப்படி பேச்சுவார்த்தை என்ற ஒன்று நடந்தால் அவர்கள் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரை பற்றியதாக மட்டும்தான் இருக்கும் என்றும் பிரதமர் மோடி ஆவேசமாக பேசியிருக்கிறார்.